வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீவிர பயணம். நான் உங்கள் மகேஷ். நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கியூபேக்கெலாம் நிற்கிறோம். மார்னிங் நேரம் வந்து சரியாக டிலே ஆகிட்டு என்ன சொல்லி சொன்னால் நேற்று வந்து நாங்கள் படுக்கையே ஆல்மோஸ்ட் 12 மணியாக போயிடுது. அதால் கொஞ்சம் லேட்டாக உடம்பி இதென்னா நேற்று உங்களுக்கு நடந்த சம்பவத்தில் ஏற்கனவே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சம்பவத்தில் உங்களுக்கு ஹோட்டலே காட்டையில் இதான் நாங்கள் நிற்கிற ஹோட்டல். ஏதோ ஒரு ரிசார்ட் மாதிரி தான். பார்த்தீங்கன்னா அதில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனால் என்னென்னு சொல்லிச்சுன்னா ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் வந்து 12:30 மணி மட்டும் ஓப்பனாக இருக்கும். ஆனால் கிச்சன் வந்து அவையில் வந்து 11ஓட க்ளோஸ் பண்ணிடணும். 10:30 முதல் நீங்கள் வந்து அவையில்ட்ட ஆர்டர் பண்ணணும். ஏன்னா நேற்று அதால் தான் எங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் எடுக்கலாம் கரைச்சலாக போயிட்டுது. மற்றபடி ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னாங்க. இந்த ஸ்கி விளையாடுறது வந்து ஜாக்கில் நிற்கணும். இங்கே இல்லை சாமான் நிற்கணும். இதான் அந்த ரெஸ்டாரண்ட் தான். இதான் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு 1 minute வாக் தான். இந்த இதுலேருந்து அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து இதில் சாப்பாடு எடுக்கலாம். மற்ற இடம் கொஞ்சம் தூரம். நீங்கள் கார்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காரில் நீங்கள் போயிட்டு எல்லாமே எடுத்து செய்யலாம். நாங்கள் வந்து நேற்று கொஞ்சம் கார் கொண்டு இல்லை, இங்கே வந்து டெண்டல் எடுக்கிறது தான் வந்தது. ரெயின் வந்து டிலே ஆனபடியாக எல்லாமே பிசாகி அப்போ ஃபுல்லாகவே பிசாகிட்டுது. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கி விளையாடினவங்க நாங்கள் ஒழுங்கு 8 மணியாக போச்சுது. அந்த டைம் நான் இப்படி ஜன்னலாக அட்டி பார்க்குறேன். முழு பேரும் இதெல்லாம் நிற்கணும். ஏழியாக ஒழும்பி எல்லாம் வந்து நாங்களாம் அந்த விண்டருக்கு வந்து எல்லாம் போத்து மூடிக்கொண்டு எல்லாம் குளிர சினோ வந்துட்டேன்னு சொல்லி பயந்து தண்ணிக்கொண்டு நிற்கிறது. இவைகள் வந்து சினோ வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா இவளுக்கு சந்தோஷம். ஏன்னு சொன்னால் இந்த விளையாட்டு விளையாடுறதுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார், அதான் அந்த கேபிள் கார் மாதிரி சின்ன அதுலேருந்து அவங்க தொங்கல் வரைக்கும் போய் அந்த டவர் ஒன்று தெரியுது, அந்த டவர் வரைக்கும் போய் அங்கே இருந்து வரைக்கும் வந்து நான் எறும்பு இந்த மாதிரி வந்து கொண்டு இருக்கிறேன். முழு பேருவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க பாருங்க. ஆளை பாருங்க. நினைக்கிறேன் ஆளுக்கு ஒரு 4-5 வயசு தான் பேர். ஆள் இப்பயே வலிக்கிட்டார். ஓடுற எனக்கும் சரியான விருப்பம் இது ஓடுறாங்க. ஆனால் என்னென்னு தெரியும், நாங்கள் பழக்கம் இல்லை, ஓடவும் இல்லாது. கொஞ்சம் பழகி தான் ஓடணும். இல்லாட்டி வந்து சிலிப்பாகி விழுந்துருவாங்க கீழே. அது அந்த சின்ன பையன் தானே வந்து எல்லாம் செய்து தானே இதன்றார். அவருக்கு தெரியுது என்ன வேறு இப்போ இதன்றாண்டு. இதில் வந்து நான் நினைக்கிறேன் அதுக்குரிய கடை இங்கே இருக்குது. இதில் வந்து நீங்கள் வேண்ட விலைக்கும் வாங்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் டெண்டர் பண்ணலாம் நினைக்கிறேன். இந்த கடையில் இந்த ஹோட்டல் இந்த பிளேஸுன்ற அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே போட்டு விட்றேன். ரிசார்ட் மாதிரி தான். கியூபேக்லேயும் இப்படி ஒரு இன்னொரு இடத்துலையும் எதுவும் பெரிய இடம் இருக்குது. அது வந்து ஃபுல் ரிசார்ட் அந்த கடைகள்னு சொன்ன மாதிரி பெரிய இடம் அதில் இருக்குது. அது கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இதில் வந்து இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் வேறு ஆக்டிவிட்டிஸ் அதுகள் செய்கிறதுக்காண்டி இந்த ஹோட்டலை வந்து புக் பண்ணினாங்க. இதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதால் இது கொஞ்சம் சீப்பு ஹோட்டல், அதால் ஓகேன்னு சொல்லி இதை புக் பண்ணாங்க. மாதிரி நாங்கள் வந்து அந்த RVC பாயிண்ட்ஸால் புக் பண்ணபடியாக இன்னும் எங்களுக்கு வந்து சில ஹோட்டல் வந்து காட்டாது. குறிப்பிட்ட ஹோட்டல் தான் அதை வந்து எங்களுக்கு காட்டும். என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த ஸ்டோருக்கு வந்து நாங்கள் இந்த அதில் பக்கத்தில் அந்த ஸ்கி விளையாட்டு பக்கத்துலேயே இந்த ஸ்டோர் இருக்குது. இந்த ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய சாமான் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து க்ளோஸ் செக்ஷன் இது. இந்தியாவில் அங்கே ஃபுல்லோர் இருக்குது. இந்தியாவில் ஃபுல்லோவர் இதுக்குரிய சாமான் அதுக்குரிய சாமான் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த கெல்மேட் $324. அதில் 25% வந்து உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்கீங்க. $325 25% வந்து ஆஃபர் போட்டிருக்கீங்க. நோ இதுக்குரிய சாமானே கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ் தான். இந்த அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த போட்டிருக்கணும் வந்து அந்த கெல்மெட், அந்த கண்ணாடி, இந்த கண்ணாடி எல்லாம் வந்து ஒவ்வொரு இதில் இருக்குது. ஒவ்வொரு விலையில் இது சம்மந்தமாக எனக்கு உண்மையில் என்னென்னு தெரியலை. இதில் இருக்கிறாங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், சம்மந்தமாக தெரியலை. ஆனால் ஒரு இதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு குவாலிட்டியில் இருக்குது கண்ணாடி. இதுதான் அந்த ஊண்டி கொண்டு போகிறது ஸ்ட்ரிக்கு. இந்த ஸ்ட்ரிக் வந்து $60. இதில் உங்களுக்கு கிட்ஸுக்கு இருக்குது, ஒரு சைஸுகளில் இருக்குது. எல்லாம் அதுக்குரிய எல்லா சாமானுமே இருக்குது. இந்த பேண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. இந்த பேண்ட்ஸ், இந்த ஜக்கெட்டுகள், இந்த பேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த ஜக்கெட்டே வந்து $484 இந்த ஜக்கெட். இது வந்து நீங்கள் ஏன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்னோக்கெலாம் நிற்கிற ஃபுல்லாக. அதால் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ். $484 இந்த ரோல் இது. ஆனால் அதுக்கேற்ற இந்த போட்டால் தான் நீங்கள் அந்த டைம் கண்டேரமாக நீங்கள் நிற்கலாம் அந்த இடத்துக்கு போய். மற்ற நாங்கள் என்ன சொல்லிச்சோன்னா முடிச்சாவன் இருக்குது. நாங்கள் வாட்ட கேட்டுனாங்க என்ன சொல்லிச்சோன்னா டெண்டலுக்கு நீங்கள் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டெண்டலுக்கு முடியும். டெண்டலில் நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் இப்போ ஜூஸ் பண்ணி போட்டு திருப்ப கொண்டு கொடுக்கலாம். ஆனால் இவையில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லையா, இவர்கிட்ட வாங்குறது தான் அந்த இது இருக்குது. என்னென்னு சொல்லிச்சோன்னா இங்கேருந்து வந்து கார் எடுக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஊவர் அடித்து போட்டு நிற்கிறோம். ஊவர் வந்து
$75 இங்கே இருந்து அந்த கார் ரெண்டலுக்கு போகிறதுக்கு $75. டாக்ஸி பார்த்தனால டாக்ஸி நாங்கள் ரயில்வே இதிலேருந்து வரைக்கும் $50 வந்தாங்க. இப்போ இங்கேருந்து ரயில்வே அதுலேருந்து கொஞ்சம் அங்கால தள்ளி போகணும் இந்த கார் ரெண்டலுக்கு. $75 வந்து கேட்குறேன். டாக்ஸின்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் சில அளவு குறைவாக இருக்குன்னு தெரியல, தான் பாவண்டு பார்த்தா இல்லை. அப்போ நாங்கள் அப்படியே கார் ரெண்டல் எடுக்கணும். நீங்கள் அப்படி கார் ரெண்டல் எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் லேட்டாக பார்த்து ஒரு 5 hours வந்து லேட்டாக நீங்கள் ட்ரெயின் ட்ராங்க்லேருந்து லேட்டாக எடுக்கிற மாதிரி பாருங்கோ. அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இங்கே வந்த அப்புறம் நீங்கள் கார் டெண்டரில் புக் பண்ணி போட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இங்கே இருந்துச்சுன்னா புக் பண்ணுறேன்டா ஓகே இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த அதுக்குன்னு நாங்கள் வந்து இந்த ஆர்பிசி ஆப்ஸ்லாம் வந்து புக் பண்ணினாங்க, அந்த பாயிண்ட்ஸ்லாம் புக் பண்ணாங்கன்னா அதில் வந்து சில ஆப்ஷன் தான் தந்தது. அதால் ஓகே நாங்கள் இன்றைக்கு $75 நேற்று $50 கொடுத்துனாங்க. எங்களுக்கு பிரச்சனை ரயில் வந்து அதில் ரிஃபண்ட் தந்தவை எங்களுக்கு. இன்னும் முதல் ஒரு ஹாஃப் ப்ரைஸ் 50% முதல் ஒரு ஹாஃப் ப்ரைஸ் ஒன்று தந்துட்டோம். இன்னொரு 50% வந்து எங்களுக்கு தரக்கிடாக்கு. நாங்கள் நேற்று லேட்டாக போயிட்டு 9:30 போயிட்டு தான் அப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபோன் அடிச்சு தான் அந்த ஆஃபர் எடுக்கணும். ஒவ்வொரு வந்துட்டார் ஒரு இடக்கு இல்லை, இன்னும் வேற இல்லை. ஒவ்வொரு வந்துட்டு எவ்வளோ நேரம் பார்ப்போம். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ மேன்? Beautiful here. Yeah. Yeah, it's beautiful. No, it's tight. Go with the front. Thank you so much. I stay here. Yeah. No problem. You can go together. Bro, just one moment. Yeah, no problem. Take it. Yeah, அவரே இந்த பக்கம் பெரிய விட ஒவ்வொரு சரியான வடிவாக இருக்கான், பியூட்டிஃபுல்லாக இருக்கான் இந்த இடம்னு சொல்லி எங்களை கொஞ்சம் இருங்க தான் இருக்கோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணுன்ட்டு போகிறாரு ஒவ்வொருக்காரன். ஆள் சரியான ஹாப்பியாக இருக்கிறார். கதவெல்லாம் திறந்து விட்டு ஏற்றி காரை கொண்டு விட்டான். தான் வந்து இங்கே நிற்கிறனா எங்களை காரை கொண்டு விட்டு விரட்டான். ப்ரோ, ஹவ் ஆர் யூ மேன்? I have so much money, I come here. எங்களுக்கு சரியாக அரமணத்தி இதில் இருந்து நாங்கள் எங்களை ஹார்ட் ஹேண்டலுக்கு போகிறதுக்காண்டி ஊபர் இன்ஜினை வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கு எங்களோட லக்குக்கு வந்து கிட்ட 2 வழியாக ஓகே வந்தாச்சு. ஒன்றில் ஏற்பாடை பார்த்தீங்களா அப்படி இருக்காண்டு கீபேக் ஏற்பாடு. கார் டெண்டலுக்கு வந்தாச்சு. இதுதான் கார் டெண்டல் எடுக்கிற இடம். உள்ளுக்கான டெண்டல் இருக்குன்னு நினைக்கிறேன் கார் இதுன்றது. போய் பார்ப்பேன். நேற்று வேற வந்துட்டீங்கன்னா நேற்று வேற இல்லை. புள்ளி 2 சும்மா கிசுறது காதுக்குள்ள இதுக்குள்ள. ப்ரோ கார் எடுத்தாச்சு. நாங்கள் 7 எடுத்தானே அதில் புக் பண்ணாங்க. அதிலேயே போட்டிருந்த வேணுன்னு சொல்லி சொன்னால் அது ஒன்றில் அது தருவோம், இல்லை அதுண்ட சிம்லராக வந்து ஒன்று அதே மாதிரி இன்னொன்று தருவேணும்னு சொல்லி ஃபோர்ட் தான் தந்துருக்கணும். ஃபோர்ட்டு மாதிரி பிக்கப் தான் நெடுக்க கொஞ்சம் அந்த பிக்கப் போடணும்னு சரியான ஆசை. அதான் புக் பண்ண பார்ப்போம். இதுதான் காரை சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுக்கும் இதுன்னு சொல்லி சொன்னால் டேமேஜ்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி முதலே பார்க்குறதுக்கு முதலே இருக்கா சுற்றி இருக்கா வீடியோ எடுத்து விட்டா ஓகே. நல்லா தான் இருக்கு பிக்கப்பா. கொண்டா சிவிக்கில் ஓடி கண்ணால் வந்து பிக்கப் போடணும்னு ஆசை. அதால் வந்து இன்றைக்கு இந்த முறை வந்து பிக்கப்பை புக் பண்ணாங்க. இது கொஞ்சம் பேசிக்கான பிக்கப் தானே இதாண்டு இல்லை, ஆனால் நல்லா தான் இருக்குது. நாங்கள் நினச்சோம் அந்த 2 door காரன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பட்டு இருந்தவ. ஓகே 4 door தான் தந்திருக்கணும். சூப்பராக தான் இருக்குன்னு ஓடி பார்த்தேன். பிக்கப் இந்த விண்டருக்கு கியூபேக்கில் வந்து சரியான அந்த சினோவுக்கு வந்து நாங்கள் பிக்கப் மட்டும் சொல்லி சொன்னால் எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக போய் வரலாம் வேண்டாக்காண்டி பிக்கப்பு புக் பண்ணது. அதால் ஆசையும் இன்றைய தான் அந்த ஆசை நிறைவேறி இருக்குது. பார்ப்பேன். நேற்று விட்டு எல்லாம் இன்றைய பிடிக்கணும். பார்ப்பேன் என்ன முடியுது அண்டே ஓகே. கியூபேக்கில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சினோவை பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி. டொரண்டோவோட வந்து சிட்டியாக கூட அடிச்சிருந்த குமிச்சு விட்டுருவோம். 5 சேட்டு காணுங்க எவ்வளோ குமிச்சு விட்டுருக்குறாங்கன்னு சொல்லி. நாங்கள் பிக்கப் எடுத்துக்கொண்டு சாப்பிட போகணும்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் நேற்று வந்து நைட் எங்களுக்கு சாப்பாடு சரியான பிரச்சனையாக போயிட்டு அப்போ இன்றைக்கு நாங்கள் சும்மா நார்மலாக சாப்பிட்ருக்கலாம். நாங்கள் வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் இன்றைக்கு சாப்பிடுவோம்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம். கியூபேக்கில் சும்மா எங்களுக்கு கிட்ட ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது, அடித்து பார்த்துட்டு போய்கொண்டிருக்கிறோம். பாப்போம் என்ன மாதிரி சாப்பாடு அப்படி இருக்குன்னு சொல்லி. அங்கே எனக்கு எங்கட சாப்பாடை சாப்பிட மாதிரியே கிடாக்கு இன்றைக்கு. சாண்ட்விச் அந்த இதுகள் ஒன்றும் சாப்பிட்றதுக்கு மனமே இல்லை. ஏன்னா நேற்று சாப்பிடாபடியாக
அந்த மனமே இல்லை. அப்போ இன்றைக்கு இந்தியன் எங்கட சாப்பாடை சாப்பிடணும். ஸ்ரீலங்கா இங்கே வந்து ஸ்ரீலங்கா சாப்பாடு வந்து கியூபேக்கில் இருக்குமோ தெரியல. நான் தேடி பார்க்குறேன், அதில் அது டைமும் இல்லை. இப்போ அதுக்காண்டி இந்தியன் சாப்பாடு கிட்டத்தட்ட எங்கட மாதிரி தான் இருக்கும். அதால் ஓகேன்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம். 573 ஹைவே 40 ஈஸ்ட்டில் வந்து 573ல் போய் கொண்டிருக்கிறோம். ஹைவே இது வந்து 573 போய் நாங்கள் 40 எடுக்க போகிறோம். ஹைவே 40 எடுத்தான் போக போகிறோம். நாங்கள் அடுத்த போகிற பிளேஸுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் தூரம் கூட தான். ஆனால் ரெண்டாலும் என்னென்னு சொல்லிச்சேன்னா எனக்கு சாப்பிடுற மாதிரி இருக்குது. அப்போ ஓகே, அதை போய் சாப்பிட்டு நாங்கள் போய் அங்கே அடுத்த அளவில் பார்ப்போம்னு சொல்லி போய் கொண்டிருப்போம். வாங்க எப்படி டேஸ்ட் என்ன மாதிரி எங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு உதவும். போய் பார்ப்போம். போய் கொண்டிருக்கிறோம். சினோவை பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டியாக அடிச்சிருக்கு. இன்றைக்கு வந்து அதை விட இன்றைக்கு ஸ்னோ ஸ்ட்ரோம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட அடிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நைட். அதனால தான் நாங்கள் மெயினாகவே வந்து இந்த பிக்கப் எடுத்தது. இல்லாட்டி சும்மா நார்மலாக கார் எடுத்துக்கலாம். கார் எடுத்தால் ஸ்டக் ஆகும்னு கண்டிப்பாக தெரியும். எஸ்யூவி எடுத்தாலும் ஓகே, சரி எடுக்கிறேன் பிக்கப் எடுத்துருவோம்னு சொல்லி பிக்கப் எடுத்துட்டேன். லைட்டாக ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டு அப்படியே ரோட்டில் ஃபீல் பண்ணிக்கொண்டு போகிறோம். விண்ட்ரு இந்த ஹைவே 40 ஏற்கனவே நாங்கள் ரக்கில் வந்த இடங்கள் தான். ஃபுல்லாக ஏற்கனவே வந்து இந்த ரோட்டில் ரக்கில் வந்த இடங்கள் தான். என்னால் மேப் போடாமல் போகல, கொஞ்சம் கரைச்சலைஞ்சு. ஓ, சம்மரில் வந்து சும்மா நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா இடமரங்களும் கனடாவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடமும் அப்படித்தான். பச்சை, விண்டரில் வெள்ளை, ஒவ்வொரு டைம் 4 கிளைமேட் இருக்குன்னு ஒரு கிளைமேட்டுக்கு மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த விண்டர் தான் வந்து நாங்கள் நேற்று அந்த ஷூ பார்த்தது அங்கே ஷூ கொஞ்சம் வாங்கலாம் போயிட்டு அதில் பெருசாக இல்லைன்னு சொல்லி வாங்கல. ஆனால் இந்த ஷூவை வச்சு சமாளிப்போம்னு சொல்லி பார்த்துறாங்க. ஆனால் சமாளிக்கலாம் கிடையாது. இந்த விடிய ஒரு கொஞ்ச நேரம் நடந்ததே காலுக்குள்ளே வந்து சரியான குளிர் வர வலிக்கிட்டுது. நம்ம ஃபுல்லாகவே நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாகவே எல்லாம் சினோ இதுக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செய்ய போகிறோம். எல்லாம் ஃபுல்லாக சினோக்குள்ளே நிற்கவே போகிறோம். அப்போ இந்த ஷூ வந்து தாங்காது. நான் போய் வந்து வீடியோ இந்த வடிவாக எடுக்கலாம் போயிடும். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த கட்டம் அங்கேயாவது போய் ஷூ வாங்கி கொண்டு தான் அடுத்த கட்டம் போகணும். ஷூ வாங்கிட்டு தான் போகணும். இல்லாட்டி சரி, ஏன்னா நாளைக்கு நிற்கிறது, அடுத்த நாள் நிற்கிறது, கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இதை சாப்பிடணும், பசிக்குது. சோறு முக்கியம் தானே. அப்போ பசிக்கும் தானே சாப்பிட இருந்தானேட்டா சாப்பாடு தான் அடுத்த வேலை. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்தாங்க. இந்தியன் மாதிரி தான் கிடக்கு. எல்லாம் கரைகள் இது இந்தியன் தான். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் $14.95 ஆகும். ஸ்பெஷல்னு சொல்லி போட்டிருக்கணும். இன்றைக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். ஹரிடி இண்டி அதான் இந்தியா ஒருடாக்கு. ஓகே, எவ்வளோ பார்ப்போம் என்ன மாதிரி. ஓ, 11 டைமை செக் பண்ணலையா நாங்கள்? 11:50 இல்லை, எல்லாம் 11 தான். ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம்? இதான் என்ட்ரன்ஸ் ரைட். ஒரு தடவை காண இல்லையே, க்ளோஸ் தானே. என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த சாப்பாட்டுக்கு வந்த குடும்பங்களுக்கு கியூபேக்கில் வெக்கேஷன் வந்து சரியான பிரச்சனையாக கிடக்கு. என்னென்னு சொல்லிச்சுன்னா சாப்பாடு சரியான பிரச்சனையாக இருக்குது. இதே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரோயல் தண்டூரியான்னு சொல்லியிருக்குது. அதில் போனாங்களா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இது வந்து ஓப்பனாக இருக்குது. ஓகே, போய் பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே ஃபோன் அடித்து கேட்டு தான் வந்துடுறாங்க. True? Yeah. Garlic. And then I need the lamb curry. Spicy. Yeah, spicy. Spicy one. Yes, I need spicy. Yeah. சாப்பாடு வந்துடுது. நான் என்ன சொன்னால் கார்லிக் லானும் லேம்ப் நாகான்னு சொல்லி ஒரு டிஷ் ஒன்று எடுத்துனா அவர்கிட்ட கேட்டு இடத்துல சொன்னேன். இதான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசி கூட நல்ல உரைப்பாக இருக்கும்னு சொல்லி ஆளும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக எங்களோட வந்து கதைச்சி இதாக ஃப்ரெண்ட்லியாக வந்து சர்வ் பண்ணுறார். உண்மையில் வந்து நல்ல இதாக இருந்து சாப்பாடும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குமெண்டு நினைக்கிறோம். பார்ப்போம், என்ன இருக்கிறோம் சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் கிரேவி இது மாதிரி தான். நான் சொன்னேன் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும்னு மட்டும் சொல்லி. ஆனால் ஓகே, அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, திக்காக இருக்குது, ஓகே இருக்குது. இது வந்து இந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எங்கட அந்த சுர்லாங்கன் கறி கிட்டத்தட்ட சுர்லாங்கன் கறின்ற ஸ்டேபிள் இருக்குது. அந்த ஸ்பைசி எல்லாமே
நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்கிறேன், நல்லா இருக்குது, உண்மையில சூப்பராக இருக்குது. இதில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க இருக்கா. ஆக்களும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பல இதாண்டிடம் அவரோட சொன்னாங்க, இப்படி வந்து யூடியூப் பிளாக் எடுக்கிறோம், யூடியூப் வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்களா. அப்போ கொஞ்சம் நேரம் எங்களோட ஹாஜ் ஒன்று வேறு. அப்போ அவரும் சொன்னார், தானும் வந்து அவர் வந்து பங்களாதேஷ் அவர், தானும் வந்து முதல் கொஞ்ச நாள் அவன் இதில் வந்து பிளாக் அதை யூடியூப் வீடியோலாம் மேக் பண்ணி போட்டேன்னு சொல்லி, இப்போ கனடா வந்த பிறகு வந்து சரியாக டைம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர் 11க்கு ஸ்டார்ட் ஆகி பின்னேரம் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து செய்கிற இல்லைன்னு டைம் இல்லைன்னு சொல்லி. உண்மையில் வந்து கனடாவில் ஆனால் யூடியூபர் எல்லாம் இருக்கணும். ஆனால் என்ன சொல்லி சொன்னால் வீடியோ எடுத்து போடணுன்னு தான் உண்மையில் ஆசை. அதான் பிரச்சனை. உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து நல்ல நல்ல வீடியோக்களை மேக் பண்ணி உங்களுக்கு போடுவினோம். சாப்பிட்டு ஒரு மசாலா டீ ஒன்று ஆர்டர் பண்ணாங்க, அவர்கிட்ட ஸ்டைலில் மேக் பண்ணி தரேன்னு சொல்லி எங்களுக்கு தந்துக்கிறார். நல்லா இருக்குது மசாலா டீ ஒன்று. இப்போ தான் அந்த விடியோடம்பி டீ ஒன்றுமே குடிக்கல, வந்தாங்க ஒரு டீ ஒன்று குடிச்சா அப்புறம் தான் உண்மையில சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வெளியில் வர கடையில் இங்கே திரும்ப தொடங்கிட்டு சின்ன பெரிய அளவில் ஹோட்டலில் சாதுவாக தான் தூருது. டொரண்டோவில் சரியான சின்ன அவன் பாசலம் கட்டி ஒன்று வலிக்கிட்டாச்சு. என்னென்னு சொல்லிச்சுன்னா நேற்று வந்து சாப்பாட்டுக்கு சரியாக கஷ்டப்பட்டு போனோம். நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட் வெளியாக பூட்டிடுவாங்க. ஒரு மோலுக்கு வந்தனாங்க, என்னென்னு சொல்லிச்சுன்னா ஷூ பார்ப்போம்னு சொல்லி விண்டருக்கு இஞ்சாலாங்க போகிறதுக்காண்டி எங்கள்கிட்ட ஷூ சரி வரையில். இப்போ ஷூ பார்ப்போம் மோலுக்கு வந்தனாங்க. அதில் வந்து கிட்ஸுக்கு மற்ற எல்லாருக்கும் வந்து எப்படி வந்து ஒரு விளையாட்டு என்டர்டைன்மெண்ட்டை வந்து செய்து வச்சிருக்கணும்னு சொல்லி இன்டோர் தான், ஃபுல்லாக இன்டோருக்குள்ள வந்து சினோ போட்டு அந்த சினோவில் ஸ்கேட்டிங் செய்கிறக்காண்டி உள்ளுக்கு இன்டோருக்குள்ள வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். சினோ இல்லாமல் போட்டுங்க அதில் அப்படி எப்படி பிரேக் அடிச்சாரு வந்து அங்கே சின்ன குட்டி பையன் ஒரு ஆள் தெரியுறாரு. அந்த இங்கே வரையின வாக்கள் எப்படி இருக்கும் சுற்றி காட்டுங்க மோளை எப்படி இருக்கான்ட்டு உள்ளே வந்து. ஆனால் மோளுகளில் கனடாவில் பார்த்தீங்கன்னா கூடுதலான எல்லா மோளுகள்லையும் வந்து இப்படி செய்து வச்சிருப்போம். நம்ம கிட்ஸுக்கு என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்ற இதுகள் மாதிரி செய்து வச்சிருக்கிறோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு ஆள் விழுந்து போனால் அதில் விண்டர்ண்டா ஓகே, எவ்வளோ பேர் எவ்வளோ விதமான ஃபன் பண்ணி கொண்டு தெரியணும். நாங்கள் தான் அதை வந்து இப்போ கனடா வந்தபடியே எங்களுக்கு வந்து உதுகளுமே செய்ய தெரியாது. போய் ஒதுக்கேற்ற பழகினா செய்யலாம், ஓகே பிரச்சனை பெரிய இல்லை, எல்லாம் பழைய தான் செய்கிறது. இப்போ அது போய் பழகினா செய்யலாம். நாங்கள் டைம்களும் இல்லை பழகிற இதுன்றதுக்கு. ஆனால் செய்தால் விண்டர் டைமில் ஓகேயா இருக்கும். இப்போ தான் ஒரு பழகிறா அவரோட அதில் வார அந்த இங்கே இப்போ தான் நைஸாக கால் எடுத்து வச்சு தன்றா அவரோடக்கு. இப்போ தான் பழகிறா. அது சைடில் இருக்கிறதுக்கெல்லாம் வச்சிருக்கிறோம். அந்த இருக்கிறோம் நீங்கள் தச்சில் அப்படி ஏழாண்டா அதில் பிடிச்சி இருக்கலாம், இருந்து ஓட்டு பேந்தொழும்பி செய்யலாம். ஆனால் கொஞ்ச நேரம் ஓடி நீங்கள் பழக பேந்து பிடிச்சிடலாம். கொஞ்சம் டைம் ஒதுக்கி மினக்கட்டு செய்யணும். அதுக்கு நாங்கள் செய்வோம் கொஞ்ச நாள் போட்டு செய்வோம் எல்லாம். ஓகே டைம் ஆகிட்டு அங்கே போகணும் மற்ற இடத்துக்கு வாங்குறோம். ஷூவை பார்த்துட்டு போகிறோம் அங்கே பண்ணி ரோலர் கோஸ்டர் வந்து உள்ளே விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா. ஒரு சின்ன இடத்துக்குள்ள எவ்வளோ பிளான் பண்ணி அந்த ஒன்றோட ஒன்று டச் பண்ணாமல் ஒரு இதாக மேக் பண்ணி தான் அந்த நீங்கள் டொரண்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒண்டர்லேண்டில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து எல்லாமே சின்ன இதுகளாக செய்து வச்சிருக்கிறோம். வேணே இங்கே அந்த அதுவும் ஒன் பண்ணல அந்த அதில் காதில் இருக்கிறது அப்படியே மேலே போய் இதண்டும் கன விளையாட்டுகள் செய்து வச்சிருக்கணும். எனக்கு இதுதான் விருப்பம், இந்த சினோவில் ஸ்கேட்டிங் செய்கிறது. இந்த வரப்போ என்ன வாக்கலுங்க. ஓ ஆக்களை கொண்டு சின்ன பிள்ளைகளை தேர்களை விட்டா சரி ஆக்கள் வெளியிலே வர மாட்டேன். ஓகே கைஸ், என்னோட சொல்லிச்சோன்னா ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க ஸ்ட்ரோம் இஸ்பா. இந்த குளிருக்குள்ள நாங்கள் என்ன சொல்லிச்சோன்னா ஒரு வகையான இடத்துக்குள்ள போய் இறங்க போகிறோம். என்ன இடம்னு சொல்லி வாங்க பார்ப்போம் உள்ளே போய். ஓகே கைஸ், என்ன ஜோசிப்பிங்க என்னடா அவன் அடிக்கடி வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறான், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு இருக்கிறான்னு சொல்லி என்னென்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு நாங்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த டெர்மினல் ஸ்பாக்கு வந்து நாங்கள் அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து உள்ளுக்கு ஹொட் வந்து வெளியில் எங்களுக்கு ஏற்கனவே வெதர் வந்து கூலாக இருக்கும். உள்ளுக்குள்ள ஹொட்டில் நாங்கள் குளிக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணல. என்ன பிரச்சனை சொன்னால்
எல்லா இடமும் போய் வீடியோ எடுக்கிறபடியாக அதை ஃபோக்கஸ் பண்ணுறதோ இதை ஃபோக்கஸ் பண்ணுறதோ என்னதை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இதை வந்து புக் பண்ண விட்டோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் ஆன்லைனில் நாங்கள் நேராக போய் பே பண்ணி போட்டு புக் பண்ணி போட்டு போகலாம்னு நினச்சி தான் இங்கே வந்துனாங்க. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்தாவே ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கணுமா. ஏன்னு சொன்னால் ஆட்கள் வந்து நாங்கள் நினச்சோம் உங்களோட ஆட்கள் வர வேணும்னு சொல்லி ஊருப்பட்ட ஆட்கள் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கணும். ஆட்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கிறபடியாக அந்த குறிப்பிட்ட ஆட்களை தான் படலாம் வேண்டாக்காண்டி எங்களை வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ எங்களோட ஃபோன் நம்பர் பேரெல்லாம் வாங்கிட்டு விட்டுருந்தோம். ஏற்கனவே டெக்ஸ்ட் மெசேஜ் எங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி இப்படி ஏற்கனவே டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துட்டு இப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அடுத்த மெசேஜ் வேறு இப்போ எங்களுக்கு ரெடி வர சொல்லி சொன்னால் இப்போ ரெடின்னு சொல்லி மெசேஜ் வந்தால் 1/2 ஹவருக்குள்ள நாங்கள் அங்கே போனால் சரி. இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வரவும் இல்லை, வெளியில் போயிட்டு இங்கே வரேன்னு சொல்லி போட்டு இதுக்குள்ளேயே ரெஸ்டாரண்ட்டில் இருப்போம்னு சொல்லி தான் வந்து நாங்கள் நீங்கள் என்ன அப்படி பாரதா இருந்தால் அப்படி புக் பண்ணி போட்டோம் ஏற்கனவே வாங்க இல்லை வெயிட் பண்ணி கொண்டு இருக்க தவிர நாங்கள் ஏற்கனவே 5 மணிக்கு வந்திருப்போம். 6 மணியாக அது டைம் 1 ஹவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே 1 ஹவர் வெயிட் பண்ணி தவாங்க வெயிட் பண்ணி போட்டு ஒன்றுமே செய்யலாமல் சரி ஓகே நாங்கள் வந்து இதில் டீ ஒன்று குடிப்போம்னு சொல்லி வந்துனாங்க. நாங்கள் வேறொரு டீ ஒன்று தான் ஆர்டர் பண்ணாங்க. இதான் வந்து ஸ்பெஷல் டீன்னு சொல்லி சொன்னேன் இந்த ரெஸ்டாரண்ட்டில். சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் அதையே தாங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறோம். இன்னும் ட்ரை பண்ணல இன்னும். ஓகே காசு நீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே புக் பண்ணிவிட்டு வாங்க பார்ப்போம். நாங்கள் அவான்றது என்ன சொன்னோம்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ டைம்னு சொல்லிடலாம். நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும். எப்போ ரெடியோ அப்போ தான் எங்களுக்கு வந்து கால் பண்ணிடணும்னு சொல்லி அதில் எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லி தெரியலை. வெயிட் பண்ணி நிற்கிறோம் பார்ப்போம். சக்ஸஸ் ஆனால் உங்களுக்கு வந்து உள்ளாண்டையை காட்டலாம். சக்ஸஸ் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு காட்ட வேண்டி வரும். பார்ப்போம். உங்களுக்கும் எங்களுக்கும் லக் இருந்தால் அண்டையை போய் அதை குளிக்கலாம். பார்ப்போம் என்ன வேணும். ஓகே சாரி கைஸ், நாங்கள் என்ன சொல்லிச்சுன்னா ஆல்மோஸ்ட் 2 hours கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். எங்களுக்கு இன்றைக்கு பேட் லக் வந்து ஹாட் ஸ்விம்மிங் பூல் வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாகவே ஹொட்டாக தான் இருக்கும். மேலே ஹோல் நல்ல சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன நாங்கள் ஆல்மோஸ்ட் 2 hours வெயிட் பண்ணிட்டோம். ஸ்டில் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இப்போ எங்களுக்கு முன்னுக்கு வந்து 50 பேர் இருக்கணுமா. வெயிட் பண்ண சொல்லினா நாங்கள் இதுக்கு மேலே வெயிட் பண்ணலான்னு ஏன்னு சொன்னால் வெயிட் பண்ணிடாது. நேரம் 7 மணியாக போயிட்டு இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம். See bye. நார்த் அமெரிக்காவிலே வந்து இந்த ஐஸ் ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் தான் ஒரே ஒரு ஐஸ் ஹோட்டல்னு சொல்லி நார்த் அமெரிக்காவிலே. நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா தண்ணிக்கெல்லாம் வந்து போட்டு ஓடுவீங்க. நாங்கள் ஐஸுக்குள்ளேயே ஐஸால் செய்த போட்டே ஓடுவோங்க.